அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பாசத்திற்குரிய மாணவ மாணவிய கண்மணிகளே, அர்யாதுல் பதிஆ கிதாபு, இதில் நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று பாடம் 40 பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடம் 40 எது சம்பந்தப்பட்டது என்றால், ஜகாத்து ஸுரூஇ வஸ்ஸிமாரி, தானியங்கள் பயிர்களுடைய ஜகாத், இன்னும் பழங்களின் ஜகாத். சிமார் என்றால் பழங்கள், கனிகள் என்று சொல்லப்படும். இதுல நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த பகுதியில் வரும்பொழுது உங்களுக்கே தெரியும். பழங்கள் என்றால் எல்லா பழங்களுக்கும் ஜகாத்து கடமை என்று அல்ல. பழங்கள்ல உங்களுக்கு 2 பழங்கள் மட்டுமே சேரும். ஒன்று பேரித்தம்பழம், மற்றொன்று திராட்சை பழம். இந்த 2 பழங்களுக்கு மட்டும்தான் ஜகாத்துடைய சட்டம் வரும். அதுவும் அந்த 2 பழங்களும் காய்ந்து விட வேண்டும். ஈரப்பதத்துடன் இருக்கும் பொழுது அதுல ஜகாத்து கடமையாகாது. அது காய்ந்து உதிர்ந்த பழமாக ஆகிவிட வேண்டும். அதாவது திராட்சை பழம் என்பது அது கிஸ்மிஸ் பழமாக மாற வேண்டும். உலர்ந்த திராட்சை என்று சொல்லுவார்கள். அப்போ உலர்ந்ததாக ஆகிவிட வேண்டும். அதே போல பேரித்தம்பழத்துல அது ஈரப்பதம் இன்றி உலர்ந்த பழமாக வரும் பொழுது அங்க ஜகாத்துடைய சட்டம் வரும். இன்ஷா அல்லாஹ் அந்த பகுதியில வரும் பொழுது உங்களுக்கு விளக்கங்கள் புரியும். அருமையானவர்களே, நம்ம இந்த ரியாதுல் பதிஆ கிதாபுல பாது ஃபுரூஇ ஷரியா, உசூலுத்தீனை நிறைவு செய்து பாது ஃபுரூஇ ஷரியாவை நாம் பார்த்து வருகிறோம். பாது ஃபுரூஇ ஷரியாவில் பல்வேறுபட்ட தொகுப்புகளை நாம் முடித்தோம். கிதாபு தொஹாரா நிறைவு செய்தோம். அதே போல கிதாபு ஸலா, அதே போல கிதாபுல் ஜனாயிஸ். தொடர்ல கிதாபு ஜகாத், ஜகாத் என்ற தொகுப்பை நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஜகாத்துடைய தொகுப்புலையும் கூட ஜகாத்து ஸஹப், ஜகாத்துல் ஃபில்லா அவை நாம் முடித்து விட்டோம். அதே போல ஜகாத்து திஜாரா, இதையும் நாம் முடித்து விட்டோம். இன்று நாம் பார்க்க வேண்டியது ஜகாத்து ஸுரூஇ, ஜகாத்து சிமார், பயிர்கள் தானியங்களுக்கான ஜகாத், சிமார் பழங்களின் ஜகாத். இந்த 2 சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஜகாத்துடைய பாடத்துல இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்கிறது, ஜகாத்துல் ஃபித்ர். இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம அடுத்த பாடத்துல நாம் பார்ப்போம். அருமையானவர்களே, நாம் கடந்த பாடத்துல சில அளவுகளை கூறியிருந்தோம். அது இங்கே மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. அஸ்ஸாஉ, சாஉ என்பது ஒரு அளக்கும் அளவை. இது பல விளக்கங்கள் இருந்தாலும் நம்ம நாட்டில் இதனுடைய கிராம்ல கிலோகிராம்ல என்ன அளவு வருது அப்படின்னு சொன்னா 2 கிலோ 420 கிராம் என்று ஒரு அளவும், ஒரு சாவுக்கான அளவு என்று பார்க்கும் பொழுது இது ஒரு அளவு. இன்னொரு அளவு 2 கிலோ 600 கிராம் என்ற ஒரு அளவும் வருகிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம படிக்கிற இந்த பாடத்துல இந்த சாஉ என்பது சம்பந்தப்படுகிறது. அதனால உங்களுக்கு இதை நம்ம இங்க மீண்டும் நினைவூட்டுகிறோம். அடுத்து வாருங்கள் அருமையானவர்களே, இந்த ரித்துலு இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் உங்களுக்கு அளவுகள் முடிவு செய்யப்படும். அப்ப இன்னைக்கு நம்ம படிக்கிற இந்த பயிர்கள், தானியங்கள், பழங்களுடைய ஜகாத்துல அளவு என்று பார்த்தால் அல் வஸ்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். வஸ்குனா என்ன? மிக்கியலத்துன் மஅலூமத்துன், அறியப்பட்ட ஒரு அளவை. அது
ஒஹிய சித்தூன சாஅன், ஒரு வஸ்கு என்பது 60 சா கொண்டது தான் ஒரு வஸ்கு. ஒரு சாக்கு நம்ம முன்னாடி அளவு சொன்னோம், 2 கூற்று இருக்கிறது. இரண்டாவது கூற்றை நாம் இங்கே முற்படுத்துகிறோம். 2 கிலோ 600 கிராம். அப்ப இத 60ல பெருக்குனா 156 கிலோ கிடைக்குது. இந்த 156 கிலோ என்பது தான் ஒரு வஸ்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு நிசாபு ஜக்காத்துல பயிர்கள் மற்றும் கனிகளுக்கான நிசாபாக, அளவாக என்ன நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா 5 வஸ்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்படும். அப்போ ஒரு வஸ்குக்கான கிலோ என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டா தான் 5 வஸ்குக்கான அளவு என்ன என்பதையும் நாம் முடிவு செய்ய முடியும். அப்போ 156 கிலோ என்பது ஒரு வஸ்கு. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வாருங்கள், நாம் தெரிய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள். இதுவெல்லாம் நாம் கடந்த பாடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது தங்கம் வெள்ளியினுடைய நிசாபு என்ன அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் உங்களுக்கு இங்கேயும் நினைவூட்டப்படுகிறது. ஹைர். அடுத்த பக்கம், ஜுரூ குறித்து ஒரு அகராதி ஆய்வு இங்கே உங்களுக்கு தரப்படுகிறது. ஜுரூ ஏன்னா நம்ம ஜகாத்து ஜுரூஇ ஒசிமார் என்ற பாடம்தான் நாம் படிக்க இருக்கிறோம். அப்போ ஜுரூ என்ற வார்த்தை குறித்து சில விளக்கங்களை நம்ம பார்த்து கொள்வோம். இது ஒரு பன்மை சொல்லாகும். ஜுரூ என்பது பன்மையான வார்த்தை. அப்ப இதனுடைய ஒருமை எப்படி இருக்கும்? அஸ்ஸர்உ என்று இருக்கும். இதன் மூலச்சொல், அதாவது வினை சொற்கள் உருவாக்கப்படும் என்றால் அப்ப அதனுடைய மூலச்சொல் என்ன அப்படின்னா ஸர்உன் ஸிராஅத்துன் என்பதாகும். ஃபதஹ யஃப்தஹு என்ற பாபுல இது இருக்கிறது. அப்ப ஸரஅ யஸ்ரஉ என்று வரும். ஸரஅ என்றால் பயிரிட்டான், விதைத்தான், விவசாயம் செய்தான் என்று பொருள் கொள்ளப்படும். ஸர்உல் கல்பு என்றால் இருதய மாற்று சிகிச்சை செய்தல் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஹஸத மா ஸரஅ என்றால் விதைத்ததை அறுவடை செய்தான். எதை விதைத்தானோ மனிதன் அதைத்தான் அவன் அறுவடை செய்வான். நன்மையை விதைத்தால் நன்மையை அறுவடை செய்வான். தீமையை விதைத்தால் தீமையே அறுவடை செய்வான். பிறருக்கு தீங்கு விளைவிப்பதையே அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நோக்கமாக கொண்டு செயல்பட்டால் அதனுடைய விளைவு அவனைதான் வந்து சேரும். அதைத்தான் இந்த பழமொழி நமக்கு உணர்த்துகிறது. ஹஸத மா ஸரஅ, விதைத்ததை அறுவடை செய்தான் என்பது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் வாக்கியாவுல 64வது வசனத்தில இப்படி கேட்கின்றான், அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் விதைக்கின்றீர்களா, பயிரிடுகின்றீர்களா, அல்லது நாங்கள் பயிரிடுகின்றோமா? வெளிரங்கத்துல பார்த்தா நம்ம பயிரிடுற மாதிரி தெரியும். ஆனா அந்த பூமிக்கு உள்ள என்னென்ன வேலைகள் நடக்கிறது அதையெல்லாம் செய்கிறது அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில், தன்னுடைய கட்டளையின் கீழே அல்லாஹ் அதை நடத்துகிறான். அப்ப நம்ம வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சில விதைகளை தூவி விடுவது போன்று தெரிகிறது. அதை முளைக்கச் செய்வது அல்லாஹ், அல்லாஹினுடைய கையில் இருக்கிறது. அவனுடைய சக்தி அவனுடைய ஆற்றலின் கீழ் உட்பட்டதாக இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு கேட்கிறான். நீங்கள் பயிரிடுகின்றீர்களா, விதைக்கின்றீர்களா, அல்லது நாங்கள் விதைக்கின்றோமா, பயிரிடுகின்றோமா? எல்லா அர்த்தமும் இதுக்கு வரும். விதைத்தான், விவசாயம் செய்தான், இதே மாதிரி அர்த்தங்கள் அதுல இருக்குது. ஹைர். அப்ப இது ஜுரூ குறித்து ஒரு அகராதி ஆய்வு. அடுத்து வாருங்கள், திமார் பழங்கள் குறித்து ஒரு அகராதி ஆய்வையும் நாம் பார்த்து விடலாம். அஸ்ஸிமாரு பழங்கள் குறித்த அகராதி ஆய்வு. இது ஒரு பன்மை சொல்லாகும். இதன் ஒருமை அஸ்ஸம்ரது, சம்ரா என்பது ஒருமையாகும். இதன் மூலச்சொல், அதாவது வினைச்சொற்கள் உருவாக்கப்படும் என்றால் சமர, சமருன், சமருன், சுமூருன் என்பது அந்த வினை சொல்லுக்கான மூலச்சொல்லாக இருக்கிறது. மஸ்தர். பாபு நசர யன்சுரு, சமர யஸ்முரு என்பது இதனுடைய பாபாகும். சமர என்றால் பழுத்தது, முழுமை பெற்றது, அதிகமானது என்று பொருள் கொள்ளப்படும். இது சுலாசியுல் முஜரதுல உள்ள
ஒரு பாபாக இருக்கிறது. இது போக உங்களுக்கு சுலாசியில் மசீது ஃபீஹிலையும் இந்த ஃபஅல் புழங்கப்படுகிறது. சம்மர யுசம்மிரு தஸ்மீரன் ஃபஹுவ முசம்மிர், இஸ்தஸ்மர யஸ்தஸ்மிரு இஸ்திஸ்மாரன் ஃபஹுவ முஸ்தஸ்மிருன். அதே போல அஸ்மர யுஸ்மிரு இஸ்மாரன் ஃபஹுவ முஸ்மிருன் என்ற பாபுகளும் புழக்கத்தில் உள்ளன. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஹைர். அடுத்து அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜுரூ மற்றும் சிமார் குறித்து ஒரு அகராதி ஆய்வை நாம் இங்கே பார்த்தோம். தொடர்ந்து விளைநிலம் குறித்து ஒரு சில தகவல்களை நம்ம கூடுதலாக தெரிந்து கொண்டால் இந்த பாடத்தை புரிகிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் இலகுவாகும். அதனால உங்களுக்கு இந்த ஒரு அட்டவணை தரப்பட்டு இருக்கிறது. விளைநிலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று மானாவாரி. மானாவாரி நிலம். மானாவாரி நிலம் அப்படின்னு சொன்னா அங்க மனிதன் தன்னுடைய முழு முயற்சியை கொண்டோ உழைப்பை கொண்டோ அங்க தண்ணி ஏதும் இறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் அல்ல. தானாகவே மழை பெய்யும். மழை பெஞ்சு அப்படியே அந்த மழை நீர்லேயே பயிர்கள் வளர்ந்து விடும். இப்படி ஒரு சில பகுதி இருக்கிறது. அப்ப அங்க ஜக்காத்துடைய சட்டம் மாறும். அப்ப அங்க நிசாப அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அல் உஷுர், அங்க என்னது உஷுர், 10ல் 1 கொடுக்கணும். அங்க என்ன செய்யணும்? 10ல் 1 கொடுப்பது அவசியமாகும். நிசாபும் ஷர்த். பயிர் தானிய வகைகள் கனி வகைகள் எல்லாவற்றிற்குமே நிசாபு ஷர்த்தாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. மானாவாரி நிலமாக இருந்தால் உஷுர் 10ல் 1 கொடுக்கணும். நீர் ஆதாரத்திற்காக கடின உழைப்பு செய்யப்பட்ட நிலமாகவும் இருக்கும். பெரும்பாலும் இந்த நிலம் தான் இருக்கும். மானாவாரியான நிலம் என்பது குறைவாகத்தான் இருக்கும். அப்ப அதுல 20ல் 1 கொடுக்கணும். இதை எப்படி சொல்லும் அப்படின்னா நிஸ்புல் உஷுர். நிஸ்புல் உஷுர் என்று சொல்லப்படும். அதாவது 10ல் 1 அதில் பாதி என்பது இதனுடைய அளவு. அதை நம்ம இப்படியும் புரியலாம், 20ல் 1 என்றும் வைத்துக் கொள்ளலாம். நிசாபு என்ன அப்படின்னா ஹம்சத்து அவுசுக், 5 வசுக்கு. 5 வசுக்கு இருந்தால் அது நிசாபு. அப்போ பயிர் தானிய வகைகள் கனி வகைகள், அப்போ எதில் ஜக்காத்து கிடையாது? கீரை காய்கறி வகைகளில் ஜக்காத்து இல்லை. அதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிடணும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு பயிர் தானிய வகைகள் தான் அதிகமாக இருக்கும். கனி வகைகள் என்பது குறைவுதான். உங்களுக்கு எல்லா பழங்களுக்கும் ஜக்காத் அப்படின்னு நம்ம புரிஞ்சிடக்கூடாது. ஜக்காத் என்பது உங்களுக்கு 2 பழங்களில் மட்டும்தான் ஜக்காத்து. கனி வகைகளை சிமாரை பொறுத்து 2 பழங்களில் மட்டும்தான் ஜக்காத்து கடமையாகும். ஹைர். அதே போல 5 வஸ்கு அதனுடைய நிசாப் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வஸ்கு என்பது 60 சா என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். ஆனால் ஒரு வஸ்கு 60 சா அதனுடைய அளவு நிர்ணயத்தில் இமாம்களுடைய கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஐந்தல் ஹனஃபியாக்களிடம் ஒரு வஸ்கு என்பது 195 கிலோகிராம். பெரும்பான்மை மிக்க அறிஞர் பெருமக்களிடம் 122.4 கிலோகிராம். இந்த 2 கூற்றுக்கும் மத்தியில் நடுத்தரமாக பார்த்தால் அல் வஸ்கு 2.600 பெருக்கல் 60, இதை நம்ம கணக்கிட்டால் 156 கிலோ கிடைக்குது. அப்போ 156 கிலோ என்பதை ஒரு வஸ்காக நாம் முடிவு செய்து கொண்டால் இதை போல 156 5ல் பெருக்கணும். அப்ப ஒரு வஸ்குடைய அளவு 156 கிலோ என்று வைத்து கொண்டால் 156ஐ 5ல் பெருக்கினால் 780 கிலோ. 780 கிலோ என்பது நிசாபாக இருக்கிறது. 5 வஸ்குடைய அளவு நம்ம நாட்டுடைய கணக்குப்படி பார்த்தோன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நமக்கு இந்த அளவு நமக்கு கிடைக்குது. இந்த 780 என்பதில் கொஞ்சம் குறையவும் செய்யலாம், கொஞ்சம் கூடவும் செய்யலாம்.
சிலர்கள் 725 கிலோ என்று 725 கிலோவும் 765 கிராமும் என்றும் சொல்கின்றார்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமாக ஆகுது. அப்போ 780 கிலோ இதுதான் 5 வஸ்குடைய அளவாக இருக்கிறது, நிசாபாக இருக்கிறது. அப்போ இந்த அளவு ஒருத்தர் பயிரிட்டு அந்த பயிர்கள் ஒருவருக்கு கிடைத்தது, தானியங்கள் கிடைத்தது என்றால், அதே போல கனி வகைகளில் பேரித்தம்பழம் கிடைத்தது அல்லது திராட்சை, காய்ந்த திராட்சை ஒருத்தருக்கு கிடைத்தது என்றால், இப்போ இதில் என்ன செய்யணும், உஷுர் மானாவாரியான நிலத்தின் அடிப்படையில் இது கிடைத்தால் அதில் 10ல் 1 கொடுக்கணும். நீர் ஆதாரத்திற்கு கடினமான உழைப்பு செய்யப்பட்ட நிலம் என்றால் அதில் 20ல் 1 கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. இப்போ 780ல் நீங்கள் உஷுர் 10ல் 1 அல்லது 20ல் 1 எடுத்தால் என்ன அளவு வரும் அதையும் பார்த்துருவோமே. அப்போ 780 10ஆல் வகுத்தா 78 கிலோ கிடைக்குது. இந்த 78 கிலோ என்பது ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். அதே போல் 20ஆல் வகுத்தா உங்களுக்கு 39 கிலோ கிடைக்குது. 39 கிலோ ஜகாத்தாக கொடுக்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்கிறது என்பதை இங்கே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கயிர். அப்போ இதுதான் இந்த விளைநிலம் சம்பந்தமாக நம்ம தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். மேலும் இன்னும் ஒரு சில குறிப்புகள் உங்களுக்கு தரப்படுகிறது, அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். பயிர் தானிய வகைகளில் சில பயிர் வகைகள், தானிய வகைகள்னா என்ன அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பாடங்களை இலகுவாக புரிய முடியும். கோதுமை, நெல், சோளம், மொச்சை, சிறுபயிறு, பெரும்பயிறு, கேப்பை, கம்பு, இது போன்றவைகள். இதெல்லாம் உங்களுக்கு பயிர் வகைகளில் சேர்கிறது. அதே போல சாமை, வரகு, திணை, இருங்கு என்னும் காக்காச்சோளம் அப்படின்னு ஒன்று இருக்கு, முத்துச்சோளம், உளுந்து, கடலை, காடைக்கன்னி, இப்படி உங்களுக்கு பயிர் வகைகள். அதுக்கான இந்த பயிர் வகைகள் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, பயிர் தானிய வகைகள்னு சொல்லி எதெல்லாம் வருமோ அது, அதாவது உணவாக உட்கொள்ளக்கூடிய பொருளாக இருக்கணும் அது. மேலும் அது சேமித்து வைக்கிறதுனால கெட்டு போகாததாக இருக்க வேண்டும். இப்படி சில புரிதல்களை நமக்கு இமாம்கள் விளக்கி தருகின்றார்கள். கயிர். பழங்களில் 2 மட்டுமே ஜக்காத்து கடமையாகும். பழங்களை பொறுத்தவரை உங்களுக்கு அதில் ஹசர் பண்ணிட்டாங்க இமாம்கள். ஈத்தம்பழம் 1, 2வது திராட்சை பழம். இந்த ஈத்தம்பழம் திராட்சை பழத்திலையும் கூட அது காய்ந்ததாக இருக்கணும். அது ஈரப்பதத்துடன் இருக்கும் பொழுது அதில் ஜக்காத்து கடமையாகாது, காய்ந்ததாக அது ஆக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய சட்டங்கள் உங்களுக்கு கிதாபுடைய இபாரத்து படிக்கும் பொழுது உங்களுக்கே புரியும். வாருங்கள், இப்பொழுது நாம் கிதாபுடைய இபாரத்தை படிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமின்ஹா, இன்னும் அதிலிருந்தும் தான் இருக்கிறது, ஜகாத்து ஸுரூஇ வஸ்ஸிமாரி. இந்த ஹாவுடைய லமீர் அன்வாஉ ஜகாத், ஜகாத்துடைய வகைகள் அப்படின்னு சொல்லி முன்னாடி போச்சு. அந்த அன்வாயின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும். அப்போ ஜகாத்துடைய வகைகளில் இருந்தும் ஒன்றுதான் ஜகாத்து ஸுரூஇ வஸ்ஸிமார், பயிர்கள் தானியங்களுடைய ஜகாத்தும் இன்னும் கனிகளின் ஜகாத்தும். ஃபஸகாத்து ஸுரூஇ வாஜிபத்துன் ஃபில் கூத்தி ஃபகத். ஆகவே பயிர்கள் தானியங்களினுடைய ஜகாத் ஆகிறது வாஜிபத்துன், கட்டாய கடமையாக இருக்கிறது, ஃபில் கூத்தி ஃபகத், உணவுகளில் உணவாக எடுத்துக்கொள்ளும் அந்த பொருளில் மட்டுமே. கூத் அப்படின்னு சொன்னா அன்றாடம் மனிதர்கள் எதை உணவாக உட்கொள்கிறார்களோ, எந்த பயிர்களை, எந்த தானியங்களை உணவாக உட்கொள்கிறார்களோ அதற்கு தான் கூத் என்று சொல்லப்படும். உலக அளவில் பார்த்தீங்கன்னா 2 வகையான தானியங்கள், பயிர்கள் உணவாக உட்கொள்ளப்படுகிறது. நெல், அதாவது நெல்ல இருந்து அரிசி, அடுத்து கோதுமை. இந்த 2ம் அன்றாடம் உலக அளவில் பயிராக உட்கொள்ளப்படுகிறது.
சில சில நாடுகளில் உங்களுக்கு இந்த உணவு பழக்க வழக்கங்கள் மாறுபடலாம். இப்போ சில நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இந்த மக்காச்சோளம் தான் அவங்களுக்கு வந்து உணவு, அவங்களுடைய தேசிய உணவாக அது இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு மாறுபடலாம். அப்ப எது உணவாக இருக்கிறதோ, எந்த தானியங்கள் பயிர்கள் உணவாக இருக்கிறதோ ஃபகத் என்று சொல்லிவிட்டார்கள். அதுல மட்டும்தான் உங்களுக்கு ஜகாத் வாஜிபாகும். சரி, சில பயிர்கள் சில தானியங்கள் இப்ப நம்ம பகுதியிலலாம் முன்னாடி உங்களுக்கு பயிர் வகைகள் தானிய வகைகள் சில அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் தரப்பட்டது. இப்ப அதுல பாத்தீங்கன்னா அவைகள் வந்து நமக்கு நேரடியாக அது உணவுல வரதில்லை. ஆனா அதே சமயத்துல சோத்துக்கு துணையாக துணை தானியமாக அவைகள் வரும். அப்ப அதுவும் எதுல தான் அடங்கும்? இந்த ஜகாத்து ஸுரூ என்ற அந்த சட்டத்தின் கீழே வந்துவிடும். அதனால தான் அங்க பாருங்க, கல் ஹின்தொத்தி வல் அருஸ்தி வல் அதசி. 3 வகையான தானியங்கள் இங்க சொல்றாங்க. கோதுமை ஹின்தொத்துனா கோதுமையைப் போல, இன்னும் அல் அருஸ் அரிசியைப் போல, அதஸ் அதஸ் அப்படின்னு சொன்னா பருப்பு, பருப்பை போல. இப்போ பருப்பு என்பது வந்து உங்களுக்கு வந்து பிரபலியமாக பெரிய அளவுல வந்து உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒன்றுல, நேரடி உணவாக உட்கொள்ளக்கூடிய பொருள்ல வராது என்றாலும் தானியத்துல கட்டுப்பட்டதாக இருக்கிறது. அதனால இதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். ஹைர். மொத்தத்துல தானிய வகைகள் உங்களுக்கு முந்திய பக்கத்துல விளக்கி தரப்பட்டிருக்குது. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜகாத்து திமாரி வாஜிபத்துன் ஃபித் தம்ரி வஸ்ஸபீபி ஃபகத். இன்னும் கனிகளின் ஜகாத் என்பது ஜகாத்து சிமார் என்ற வார்த்தை பொதுவான வார்த்தை, கனிகள் பழங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள் என்றாலும் இங்க ஜகாத்துடைய பாடத்தை பொறுத்து அது எதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும்? அத்தம்ரு, பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் என்றாலும் உங்களுக்கு காய்ந்த பேரிச்சம்பழம், அஸ்ஸபீபு, அதே போல காய்ந்த திராட்சை, இதை மட்டும்தான் அது எடுத்துக்கொள்ளும். அப்ப இது அல்லாம மற்ற என்னென்ன பழங்கள் இருக்கிறதோ அவைகள் எதற்கும் என்ன வராது? ஜக்காத்து அதுல வராது. உதாரணமாக ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம், மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம், வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நிறைய இருக்குது. ஏன்னா முஸன்னிஃப் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த 2இல் மட்டும்தான் என்று ஹசர் பண்ணி விட்டார்கள். ஹசர் அப்படின்னு சொன்னா மட்டிட்டு விட்டார்கள், சுருக்கி விட்டார்கள். அப்போ மற்றதுல வந்து உங்களுக்கு என்ன செய்யாது, நேரடியாக அதுல வந்து ஜகாத்து சிமார் என்ற அந்த சட்டம் வராது. ஆனா அதே சமயத்துல அவர் வந்து அதை விற்பனைக்காண்டி பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னா வியாபாரத்தினுடைய ஜகாத் அப்படின்னு சொல்லி அது தனியா வரும். அதை நம்ம முன்னாடி பாடத்திலே படிச்சிருக்கிறோம். ஜகாத்து பில் ஹப்பி. இங்க இருந்து முஸன்னிஃப் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பயிர்கள் தானியங்கள்ல வந்து ஜகாத் என்ற சட்டம் எப்பொழுது தொடங்குகிறது என்றால், அந்த பயிராகிறது, அந்த தானியமாகிறது, அந்த விதை தூவிய உடனேயே ஜகாத் அதுல கடமையாயிரும் அப்படின்னு இல்லை. மாறாக அந்த அந்த வித்து வந்து என்ன செய்யணும்? கதிராக மாறணும். கதிராக மாறி அது நல்ல தடிமன் நிலைக்கு வரணும். தண்டின் மீது தானாக நிமிர்ந்து நிற்கணும். கனமானதாக அது ஆகணும். இதெல்லாம் அதுல பார்க்கப்படும். அது மட்டுமல்ல, இப்படி இப்படி வந்தா தான் உங்களுக்கு அதுல ஜகாத்துடைய சட்டமே வரும். விதை தூவப்பட்ட உடனேயே அதுல ஜகாத்துடைய சட்டம் வருமா என்று கேட்டால் அது அப்படி வராது. அதை தான் இங்க சொல்றாங்க, ஜகாத்து பில் ஹப். அதாவது வித்துவை கொண்டு ஜகாத்து சம்பந்தப்படும். இதான் சம்பல. சம்பல என்றால் அது கதிராக ஆனபோது, ஒஸ்தத்த இன்னும் அது கடினமாக ஆனது. கடினமாக ஆனது என்றால் அதாவது தன் தண்டின் மீது தானாகவே நிமிர்ந்து நிற்கிறது என்பது அதனுடைய பொருள். இதா சம்பல வஸ்தத்த அப்படின்னு சொன்னா தன் தண்டின் மீது தானாகவே நிமிர்ந்து நிற்கிறது. அதற்கு தான் அது கதிராக, அப்படி அந்த அளவுக்கு கதிராக மாறிய பொழுதுதான் அதுல ஜகாத்து சம்பந்தப்படும். அப்ப அதற்கு முன்னதாக ஜகாத் அதுல சம்பந்தப்படாது. ஒபிசிமாரி இன்னும் பழங்களை கொண்டு ஜகாத்து சம்பந்தப்படும். இதா பதா ஸலாஹுஹா.
சலாஹ் என்றால் இங்க வந்து உகந்த நிலை அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. இதா பதா ஆரம்பித்த போது, சலாஹுஹா அந்த கனி கனியினுடைய உகந்த நிலை ஆரம்பமான பொழுது. அப்ப அதுக்கு முன்னாடி காயா இருக்கும். அதற்கு முன்னாடி என்ன இருக்கும்? காயாக இருக்கும். காயாக இருக்கும் பொழுது அதுல ஜகாத்துடைய சட்டம் சம்பந்தப்படாது. அந்த காய் கனிந்து உகந்த ஒரு கனிந்து பழமாக கூடிய அந்த சூழலை அது அடைந்த போதுதான் ஜகாத்துடைய சட்டம் அதிலே சம்பந்தப்படும். அப்ப அதற்கு முன்னால் வரைக்கும் ஜகாத்துடைய சட்டம் அதுல சம்பந்தப்படாது. இதை நம்ம இங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வாருங்கள். லாக்கின் லா தஹ்ருஜு மின் குல்லி மின்ஹா அல்லது லா துஹ்ரஜு என்று படித்துக் கொள்ளுங்கள். லாக்கின் என்றாலும் லா துஹ்ரஜு வெளியாக்கப்படாது மின் குல்லி மின்ஹா அவைகளிலிருந்து, இந்த வகைகளிலிருந்து, சிமாராக இருக்கட்டும் அல்லது ஜுருஆக இருக்கட்டும், இந்த வகைகளிலிருந்து வெளியாக்கப்படாது. இல்லா இதா பலக நிசாபன், நிசாபை அது அடைந்த போதே தவிர. நிசாப் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது முந்தைய பக்கத்துல. அந்த நிசாபை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். பாதல் கத்இ வத்தஜ்ஃபீஃபி வத்தஸ்பியதி. கத்அனா அதை துண்டித்த பிறகு, சாகுபடி அப்படின்னு சொல்லுவாங்க, சாகுபடி செய்யுதல் அப்படின்னு சொல்லி. சாகுபடி செய்த பிறகு, அதை துண்டித்த பிறகு, அதற்கு பிறகு அத்தஜ்ஃபீஃப், அதை தஜ்ஃபீஃப் என்றால் காய வைத்தல் என்பது அதனுடைய பொருள். அப்ப அந்த ஈர பதத்தோடு அதுல வந்து ஜகாத்து கடமையாகாது. துண்டித்த பிறகு அதை காய வைக்கணும், உலர்த்தணும். ஒத்தஸ்பியா உலர்த்திய பிறகு அதை வந்து சுத்தப்படுத்தணும். கலைந்து என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தணும். ஏன்னா நிறைய தொலிகள் அதுல இருக்கும், உமி இருக்கும், பதர் இருக்கும். அப்ப அவைகளை எல்லாம் என்ன செய்யணும்? அதுல இருந்து அகற்ற வேண்டும். இதை தான் இங்க நம்ம நல்லா புரியணும். வைக்கோல், சாவி, உமி போன்றவைகள். உதாரணமாக அரிசியா இருந்தால் அதுல இவ்வளவு இது இருக்குது. நம்ம கோதுமை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல தேவையில்லாத பொருட்கள் இருக்கும். அதையெல்லாம் நீக்கம் செய்யணும். நீக்கம் செய்த பிறகு நிசாபை அது அடைந்திருந்தால் இப்ப அதுல ஜகாத் என்ன ஆகும்? கடமையாகும். நிசாபு குல்லிம் மின்ஹா, அவைகளிலிருந்து ஒவ்வொன்றின் நிசாப் ஆகிறது ஹம்சத்து அவ்சுகின் சாஃபியதன், பரிசுத்தமானதாக அது இருக்க வேண்டும். பரிசுத்தமானதாக, வஸ்கு 5 வஸ்கு, பரிசுத்தமானதாக அது இருக்க வேண்டும். அல்லது சாஃபியத்தின், ஹம்சத்து அவ்சுகின் சாஃபியத்தின், பரிசுத்தமான 5 வஸ்கு உடைய அளவுதான் அவைகளிலிருந்து ஒவ்வொன்றினுடைய நிசாபாக இருக்கிறது. இப்போ 5 வஸ்குடைய அளவு கிலோ எவ்வளவு என்ன, எல்லா விவரமும் உங்களுக்கு முந்திய பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. சும்ம பிறகு, இன் சுகியத் பிலா தஅபின், இன் சுகியத் அந்த விளை நிலத்திற்கு நீர் பாய்ச்சப்பட்டால், பிலா தஅபின் எவ்வித கஷ்டம் சிரமம் இன்றி அந்த விளை நிலத்திற்கு நீர் பாய்ச்சப்பட்டால், ஜுக்கியத் பில் உஷ்ரி காமிலன், பரிபூர்ணமாக உஷுர் 10 கொண்டு ஜகாத்து கொடுக்கப்படும். உஷுர் கொடுக்கணும். ஒயின் சுகியத் பித்தஅபின், கஷ்டமான நிலையிலே, அதாவது தன்னுடைய உழைப்பை கொண்டு சிரமப்பட்டு அதற்கு தண்ணீர் இறைக்கப்பட்டால், தன்னுடைய சிரமத்தை கொண்டு அந்த விளை நிலத்திற்கு தண்ணீர் இறைக்கப்பட்டால், ஜுக்கியத் பி நிஸ்பில் உஷ்ரி, 10 அதன் பகுதி ஜகாத்தாக கொடுக்கப்படும். அதாவது 20 அப்படின்னு அர்த்தம். 10 அதன் பாதி அப்படின்னு சொன்னா 20 ஜகாத்தாக கொடுக்கப்படும். ஹைர். ஒமின்ஹா ஜகாத்துல் ஃபித்ரி, இன்னும் அந்த ஜகாத்துடைய வகையில் இருந்துதான் ஃபித்ருடைய ஜகாத்துடைய சட்டமும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம அடுத்த பாடத்துல பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்துல நம்ம வந்து ஜகாத்து ஸுரூஇ வஸ்ஸிமாரை பத்தி பார்த்தோம். இதுல முக்கியமாக அதனுடைய நிசாப் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அந்த நிசாபை வந்து உங்களுக்கு 2 வகையா பிரிக்கிறாங்க. அந்த விளை நிலமாகிறது உங்களுக்கு
மீண்டும் இந்த பக்கத்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. இதை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது விளைநிலம் 2 வகையாக பிரிக்கப்படும். மானாவாரி நிலம், அதே போல் நீர் ஆதாரத்திற்காக கடின உழைப்பு செய்யப்பட்ட நிலம். அப்போ இதில் இருந்து பயிர் தானிய வகைகள், கனி வகைகள் விளைச்சல் செய்யப்படும் பொழுது, அறுவடை செய்யப்படுகிற பொழுது அது 5 வஸ்கை அடைந்திருந்தால், அதே போல் இதே நீர் ஆதாரத்திற்காக கடின உழைப்பு செய்யப்பட்ட நிலம் என்றால் 5 வஸ்கு அங்கேயும் இருந்தது என்றால் அதில் என்ன செய்யணும், 20ல் 1 கொடுக்கணும். இதில் 10ல் 1 கொடுத்தால் போதுமானது. அதே போல் உங்களுக்கு ஒரு வஸ்குடைய அளவு என்பது 156 கிலோ. இது 5 வஸ்குடைய அளவு என்ன, எல்லா விவரங்களும் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மார்க்கமான புனித இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.